ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசு நமது ஆண்டவர் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் மரித்தார், தன்னுடைய ஜீவனையை கொடுத்து என்னை மீட்டெடுத்தார். என்னை மீட்டெடுப்பதற்கு அவர் கிரயமாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருப்பதினால், அவர் என்னை கிரயத்துக்கு வாங்கி இருப்பதினால் அவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று தியானித்தோம். ஆண்டவராய் அவர் உண்மையிலே இருக்கிறாரா? எனக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறாரா அப்படின்னா, ஆண்டவர்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் ஓனர், அவர் ஒரு மாஸ்டர், அவர் ஒரு கூரியோஸ், அவர் ஒரு கண்ட்ரோலர் அப்படிங்கிறத குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் இந்த ஆண்டவருங்கிற வார்த்தையை அப்படியே வேதத்திற்குள்ளே தேடும் பொழுது இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதாவது நெவர் அபவ் த மாஸ்டர், அதாவது எஜமானுக்கும் மேலே ஒரு வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லுது. 24வது அதிகாரம் 46வது வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா, எஜமானன் வரும்பொழுது வேலைக்காரன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பார் அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே பேசிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா, ஓனர் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஓனர் மாத்திரமல்ல, எப்போதுமே அவர் தான் மேலே. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அவரை தாண்டி நம்ம இல்லை, எல்லாத்துக்கும் மேலே அவர் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இயேசு நினச்சது தான் எல்லா நேரமும் நடக்குதா, இல்லை நாம் நினச்சது நடக்குதா அப்படின்னா, பல நேரங்களில் நாம் நினச்சதான் நடக்குது. ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நெவர் அபவ் த மாஸ்டர் அப்படின்னா அவரை மீறி இவன் கிடையாது. அது உபத்திரவத்தை குறித்து அந்த காரியங்களை குறித்து சொன்னாலும் அதில் ஒரு பிரின்சிபல், என்ன பிரின்சிபல் வருதுன்னா, சர்வன்ட் வில் நெவர் பி அபவ் த மாஸ்டர். அப்போ எஜமானனுக்கு மேலே நான் இல்லை, எஜமானனுக்கு கீழே தான் நான் எப்போதுமே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்க இயேசுவை ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் எப்போதும் அவர் தான் இருக்கிறாரா, இல்லை அடிக்கடி நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது உட்கார்ந்துருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு எனது ஆண்டவர் அப்படின்னா எக்ஸ்பெக்டிங் ஹி இஸ் ரூலிங் ஆல்வேஸ், அவர் என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாமே. திருமண உறவை எடுத்துக்கலாம். திருமண உறவில் என்னைக்கு அந்த திருமண உடன்படிக்கை ஏற்படுகிறதோ, அந்த திருமண உடன்படிக்கை ஏற்பட்ட அந்த கணத்தில் இருந்து அவர்களுடைய நிலைமையை மாறிடுது. அவர் தான் பாஸ், அவர் கணவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லது ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா நடந்தாலும் நல்லா நடக்கட்டாலும் இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய கணவன், இனிமேல் நீ தான் என்னுடைய மனைவிங்கிற ஒரு ஹியூஜ் ஷிஃப்ட் அந்த இடத்துல ஏற்படுகிறது. நம்மளும் இன்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கிட்ட நாளில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கை வந்த நாட்கள் இருந்து ஒரு ஹியூஜ் ஷிஃப்ட், ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு சொன்னால், ஆனால் அங்கே சாராள் தான் பல இடத்துல ஆண்டவனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலே பல முறை இயேசுவை ஆண்டவர்னு சொன்னாலும் எல்லா விஷயத்திலையும் அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறாரா, பாஸாக இருக்கிறாரா? ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்போம். வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் பாஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சொந்த அலுவலர்களை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் பாஸ் வர்ற சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இங்கேயும் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. மத்தேயு 24:46 பாஸ் வருகிறாரு அப்படின்னா உடனேயே பாஸ் அவர் சொன்ன வேலையை அவன் செய்கிறானா அப்படிங்கிறத அங்கே பார்க்குற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாஸ் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. பாஸ் வருவார், ஆனால் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் பாஸ் வருவார், இப்போ வந்தால் கூட நான் பாஸோட வேலையை தான் பார்த்துட்ருக்கிறேன், அல்லது என்னை கிரையம் கொடுத்து மீட்டெடுத்தார்ல என் எஜமானுடைய வேலையை தான் இப்போவும் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? இந்த வீட்டில் நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு அவசரமாக எந்திக்கணும்னு சொல்லி அவசரமாக எந்திரிச்சு டக்குன்னு கிச்சனில் நீங்கள் லைட்டை போட்டிங்கன்னா பார்க்காத ஆளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யார்? பகலில் பார்க்காத கரப்பாம்பூச்சி, இந்த பள்ளி எல்லாம் அப்போ ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாமளும் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கோம். என்னைக்கு டக்குன்னு இயேசு வந்தார் அப்படின்னா பட்டு நம்ம வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளுடைய எஜமானனாய் அவர் இருக்கிறதினால்
அவர் எப்பவும் வருவார் என்கிற உணர்வோடு எஜமானுடைய வேலையை நம்ம செய்கிறவங்களாகவே இருக்கிறோமா? ஒரு கேள்விக்குறி. ஒரு மரம் வெட்டி இருந்தான். அடர்ந்த காடுகளுக்குள்ளே போய் மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து நாட்டு பகுதியில் விற்கிறது தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. அவன் ரொம்ப ஆசையாக ஒரு நாய் வளர்த்தான். இந்த நாய் எப்பொழுதுமே அவனோட கூட இருக்கும். அவன் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்கும். ஒரு முறை இவன் இந்த சாப்பிட உட்காந்து அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இங்கே தீ எங்கேயோ பற்றி எரிகிற அந்த அந்த புகையை பார்த்துட்டு அந்த நாய்கிட்ட திறந்து வைத்த டிஃபன் பாக்ஸ் பக்கத்தில், நீ இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இரு, வேறு எங்கேயும் போகாத, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த நாயை அப்படியே விட்டுட்டு அவன் வெளியே ஓடி போய் அந்த தீ எரிகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்க போனால் அது ஒரு காட்டு தீங்கிறது அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. ரொம்ப தூரம் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்ததுனாலையும் தீயினுடைய தாக்கம் அதிகமானதுனாலையும் அவனால் திருப்பி உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ், அதாவது அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு போராடி கொண்டிருந்த அவங்க, சார் நீ வெளியில் வந்துட்டீங்க, இனிமே தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க, நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ தன்னுடைய நாயை அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன ஆகுமோ நினச்சிட்டு, சரி சார் அது நாய் அது ஓடிடும் சார், வெக்கையை கண்ட உடனே தீயை பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த நாய் எஸ்கேப் ஆகிருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் வெளியே நில்லுங்க சார் சொல்லி அவரை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இந்த தீயெல்லாம் அணைச்சி முடித்ததுக்கப்புறம் அவன் உள்ளே போய் தான் சாப்பாடு வச்ச அந்த இடத்துல தன்னுடைய நாய் இருக்குதான்னு ஓடி போய் தேடி பார்த்தா அங்கே நாய் இல்லை. ஆனால் நாயோடைய கரிந்த எலும்புக்கூடு அவனோட டிஃபன் பாக்ஸ் பக்கத்திலேயே அப்படியே இருந்தது. ஒரு ஹியூமன் பீயிங் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த அனிமல் பீயிங் கட்டுப்பட்டது. ஏன்னா அந்த அனிமல் பீயிங் சொல்லுது, இவன் என்னுடைய மாஸ்டர், எனக்கு இவன் சாப்பாடு போடுறவன், என்னை வளர்க்குறவன், எனக்கு நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். அதனால் அவனுடைய வார்த்தையை எனக்கு எரித்தாலும், எனக்கு சுட்டாலும், எனக்கு அது காயத்தை ஏற்படுத்தினாலும் அவனுடைய வார்த்தையை எப்படி நான் மீற முடியும்னு சொல்லி அந்த நாய் அந்த டிஃபன் பாக்ஸ் பக்கத்திலேயே படுத்து சாகிற வரைக்கும், ஏன் கரித்துண்டாகிற வரைக்கும் அது அங்கேயே படுத்திருந்துச்சு. ஏன்னா அதுக்கு தெரிந்தது அவன் எனக்கு எஜமான் என்று சொல்லி. ஏதோ அந்த நாய்க்கு ஒரு சாப்பாடு போட்டு தங்கிறதுக்கு ஒரு ஷெல்டரை கொடுத்து அதை தன்னோடு கூட கூட்டி கொண்டு வந்த அந்த எஜமானனுக்கு அந்த நாய் அவ்வளோ விசுவாசமாக கீழ்ப்படிதலோடு இருந்ததுன்னா, உங்களுக்காக எனக்காக பரத்தையை விட்டு இறங்கி வந்து மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஜீவனையும் விட்ட அந்த எஜமானனுக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். யோசிப்போம், செபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, தேவனாய் இருந்த நீர் மாம்சத்தில் எங்களுக்காக வெளிப்பட்டு எங்கள் மீது நீர் வைத்திருந்த அன்பினாலே அன்பு என்ன என்று எங்களுக்கு காண்பிப்பதற்காக நீர் மரித்தீர். உம்முடைய மரணத்தின் மூலமாக, உம்முடைய மரணத்தை கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். எங்களுடைய எஜமானனாக நீர் இருக்கிறீர். எங்களுடைய லார்ட் ஆக நீங்கள் இருக்கிறீங்க. எங்களுடைய ஆண்டவராக நீங்கள் இருக்கிறீங்க. உம்மை உண்மையிலேயே ஆண்டவராக அனுதினமும் எங்களுடைய இருதயத்தின் சிம்மாசனத்திலே வைத்து உம்முடைய உத்தரவுகளுக்கு, கட்டளைகளுக்கு, உம்முடைய பிரமாணங்களுக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சாட்சிகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.